ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏர் இந்தியா ஏர்போர்ட் சர்வீஸ்ல ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. ஒரு மாஸ் ஓப்பனிங் தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து வாக்கிங் இன்டர்வியூ தான். வேற லெவல் ஒரு ரெக்ரூட்மெண்ட் சொன்னாங்க. சென்னை ஏர்போர்ட்ல இந்த ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸ்டேஷன் அதான் கொடுத்துருக்காங்க. 2 பொசிஷனுக்கு எடுத்திருக்காங்க. யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவருக்கும் ஹேண்டிமேன் ஹேண்டிவுமனுக்கும் எடுத்திருக்காங்க. மொத்த வேகன்சி 422 வேகன்சி. ரேப் டிரைவருக்கு வந்து 130 வேகன்சியும், ஹேண்டிமேன் அவங்களுக்கு 292 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. வாக்கின் டேட், அதாவது இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 2, 2024. எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 to 12 மணிக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து டிரைவருக்கு மட்டும்தான். ஹேண்டிமேனுக்கு வந்து 4/5/2024 கொடுத்துருக்காங்க. அதாவது மே மாதம் 4ஆம் தேதி அதே டைமிங்ல தான் கொடுத்துருக்காங்க. 9 to 12 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வென்யூ, அதாவது அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஆஃப் ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட், ஏஐயுடிடி காம்ப்ளெக்ஸ், பல்லாவரம், கேண்டோன்மெண்ட், சென்னை 43. லேண்ட்மார்க் வந்து தாஜ் கேட்டரிங் பக்கத்துலன்னு சொல்லியிருக்காங்க. நியர்பை தாஜ் கேட்டரிங் சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனலாக இருக்கணும். அவங்க வந்து மேல் ஆர் ஃபீமேல், மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேத்துக்குமே அலோடுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். சென்னை ஏர்போர்ட்ல ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸான ஒரு போஸ்ட் தான். 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இன்டர்னல் கேண்டிடேட்ஸ் ஆகும். அந்த இதுல வேற இதுல வேலை பார்க்குறவங்களும் இதுல அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய ஏற்பட்டது இருக்கும். ரேம்பு இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம்பு, பேசஞ்சர், கார்பேஜ், கார்கோ ஹேண்டலிங், இந்த கேபின் கிளீனிங், இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்க இந்த இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. விஷன் ஹேண்டில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற வேர்ல்ட் கிளாஸ் கிரவுண்ட் ஸ்டாஃப் மாதிரி இருக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் நாலேஜ் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. 10th மட்டும் முடிச்சிருந்தா பத்தாது, ஒருத்தவங்க பேசுகிற இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஷன் என்னென்ன வேலை இருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன வேலை எக்யூப்மெண்ட் பண்ண ஹேண்டில் பண்ணணும், என்ன ப்ராசஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்து 10th ஆர் எஸ்எஸ்சி, இது 2ல ஏதாவது ஒன்றுன்றது மாதிரி இருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் வேணும், ஹெவி மோட்டர் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 24,960 rupees அப்படின்ற லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மாசம் ஒரு பெரிய ஒரு சேலரி பேக்கேஜ் தான். அடுத்து நேச்சர் ஆஃப் ஒர்க், அதாவது டிராக்டர், பஸ், கிரவுண்ட் சர்வீஸ் எந்த இதாக இருந்தாலும் ஓட்டக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்கணும்ன்றதை கொடுத்துருக்காங்க. அதை மெயின்டெனன்ஸ் பண்ண எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னு இருக்காங்க அந்த ஸ்டாஃபுக்கு, டிரைவர் ஸ்டாஃபுக்கு. அதுக்கடுத்து ஹேண்டிமேன் ஹேண்டிவுமனுக்கு வந்து அதே தான், 10th பாஸ் ஆகிருக்கணும். நீங்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். கிரவுண்ட் ஸ்டாஃப், அந்த கிரவுண்ட் ஸ்டாஃபுக்குரிய இது நாலேஜ் வேணுன்றதுனால இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் 22,530 ரூபா. ஸோ அதே தான். அப்பர் லிமிட், ஏஜ் லிமிட் வந்து 25க்குள்ள இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழக்கம் போல ஓபிசிக்கு 3, எஸ்சிக்கு எஸ்டிக்கு வந்து 5 வருஷமும் கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ், அவங்களோட எல்லாத்த பற்றி டீட்டெயில்ஸும் அடுத்தடுத்தது கொடுத்துருக்காங்க. எப்படி இது பண்ணணும், பர்சனல் இன்டர்வியூ எப்படி இருக்கும், அப்போ பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. டிராப் டிரைவருக்கு வந்து பர்சனாலிட்டி, அவங்களோட இது ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸை பற்றின டெஸ்டிங் இருக்குன்னு இருக்காங்க. ஹேண்டிமேனுக்கு வந்து வெயிட் லிஃப்டிங், பிசிக்கல் இன்சூரன்ஸ் டென்ஸ் வைப்பாங்க. ஏன்னா வெயிட் லிஃப்டிங் நிறைய வேலைகள், பேக்கேஜ் மூவ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. எப்படி அப்ளை பண்ணணும் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட இது பண்ணுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்லேருந்து எந்த இதில் இருக்கீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே கொடுக்கணும். உங்களோட ஃபோட்டோஸ் கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை ஃபார் உங்களோட நேம் பிளாக் லெட்டர்ஸில் கொடுக்கணும்னு இருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. பிளாக் லெட்டர்ஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதி கொடுக்கணும்னு இருக்காங்க. ஸோ அட்ரஸ், மேரிடா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கணும்னு இருக்காங்க. அதே மாதிரி 10th நீங்கள் எவ்வளோ மார்க், நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது முடிச்சிருக்கீங்களா, அந்த இது பார்த்தினா ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ் பேசுவீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ரீட், ஸ்பீக், அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இது பார்த்தினா ஒர்க்கு பார்த்தினா இந்த ஒர்க்கில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேறு ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் இதில் போட்டு இது பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக டிரைவர்ஸ் வந்து இந்த இதை கொடுக்கணும். அதே மாதிரி டிமாண்ட் டிராஃப்ட் வந்து 500, அதாவது எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500ங்க. அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் அனுப்பணும், அந்த சர்டிஃபிகேட் எந்தெந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்கன்றத இந்த இதில் டிக் பண்ணி அனுப்பணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா பை பை, see you friends.